ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த காலை வேளையிலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்குது. காலைதோறும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்குனவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் எத்தனையோ முறை வாசித்திருக்கிறோம், பல முறை வாசித்திருக்கிறோம், திரும்ப திரும்ப வாசித்திருக்கிறோம். ஆனாலும் மறுபடியும் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நம்மை நினைப்பூட்டுகிறார். அவருடைய வசனத்தை இன்றைக்கும் ஆண்டவர் மறுபடியும் ஒரு விசை, எத்தனை முறைதான் படித்தாலும் இது நமக்கு திகட்டாத தேனமுதாய் இருக்கிறது. ஆமென். வேத வாக்கியம் குறித்து சங்கீதக்காரன் இப்ப எழுதுகிறான், தேன் கூட்டிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது. இது பொன்வெள்ளியை காட்டிலும் வெளியேற பெற்றது, ஆயிரமான பொன்வெள்ளியை காட்டிலும் வெளியேற பெற்றது. இப்படி வேத வாக்கியங்கள் நமக்கு வாழ்நாள் முழுவதும் நமக்கு இது போதுமானது. ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களோடு கூட பேசும்படி எனக்கு நினைப்பூட்டினார். இந்த குறிப்பிட்ட இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் நம்மை இந்த கடைசி 2 வரிகள் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர். நம்முடைய பெயர் என்னதென்று அவருக்கு நல்லாய் தெரியும். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்முடைய பெயரை மறந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பெயர்களை மறந்து போகிறதே அல்ல. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே இந்த நாளிலே நாம் உலகத்தில் பிறப்போம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு இந்த பெயர் வைக்கப்படும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் இந்த ஊரிலே வாசம் பண்ணுவோம், இந்த தொழில் செய்வோம், இந்த பணியாற்றுவோம், இங்கே நாம் ஊழியம் செய்வோம் என்பதில் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆதி முதல் நம்மை அறிந்திருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இன்றைக்கும் இந்த இடத்துல இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பெயர் அவருக்கு நன்றாய் தெரியும். ஒருவேளை நீங்கள் சிலர் யோசிக்கிறார், நம்ம பழைய பேர் அது, இப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வேற பேர் மாத்திட்டாங்க. எத்தனை பேர் மாத்தினாலும் அது அவருக்கு லேசான காரியம். அவர் உங்களை மறந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்மை மறக்கிறவர் அல்ல. இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. நாம் அவருடையவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் நம்மை மறப்பதில்லை. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. அவர் நம்முடைய பெயர் என்னதென்று அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையின் சகலமும் அவருக்கு வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நீ உலகத்துல என்ன யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல. உலகமே கவுந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், இப்படி சொன்னவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நீங்க இந்நாட்களிலே உலகத்தில் நடக்கிற நடப்பு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னால் அவர் மறக்க மாட்டேன், நான் உன்னை நினைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பேர் சொல்லி அழைத்திருக்கிறவர், நீ என்னுடையவன். ஆண்டவருக்கு நாம் அவருடையவர்களாய் இருக்கிறதுனாலே நமக்கு எப்பொழுதுமே நன்மையானது மட்டுமே நடக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்ள முடியாது. அவரை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், நீ என்னுடையவன் என்று சொன்னார். அடுத்த வனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்களை கடக்க வேண்டியது வரும். நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருக்கு மிகவும் அன்பானவன் என்றெல்லாம் நாம் சொன்னாலும் கூட தண்ணீர்களை கடக்கும் நேரம் வரும். ஆமென். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் என்று சொன்னதுனாலே நிச்சயமாகவே நமக்கு தண்ணீர்களை கடக்கிற நேரம் வரத்தான் செய்யும். ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. அத்தால்
ஏன் அவர் என்னை தெரிந்து கொண்டார்? என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவன் என்று சொன்னார். ஏன் என்னை தண்ணீரை கடக்கும்படி செய்கிறார்? ஏன் என்னை ஆறுகளை கடக்கும்படி செய்கிறார்? ஏன் என்னை அக்கினி நடுவே நடக்கும்படி செய்கிறார்? அப்படி வரும் பொழுதுதான் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். அவர் சொல்லுகிறார், நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன்மேல் பற்றாது. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமை என்ன என்பது அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அவர் மறந்து போகிறவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவர். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் சொன்னவர். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நீங்கள் எப்பொழுதுமே பட்டு மெத்தையில படுத்துறங்கும்படி ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவில்லை. ஆண்டவர் இயேசு நடந்து சென்ற பாதை உபத்திரவங்களின் வழியாக அவர் நடந்து சென்றார். வேதனைகளை அவர் மகன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு நெருங்கின நண்பர்களாய் இருந்தவர்களே அவர்களை துன்பப்படுத்தினார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள், அவரை காயப்படுத்தினார்கள். அவர் நடந்து சென்ற பாதை உபத்திரவத்தின் பாதை. அவர் நமக்கு எஜமானா இருக்கிறவர். அவரே அப்படி போயிருக்கும் பொழுது நமக்கும் உபத்திரவங்கள் வருவது சகஜம்தான். ஆகவத்தை ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கும் நாம் இங்க இருக்கிற பொழுது வெளியே பார்க்கறதுக்கு நல்லா சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறது போல ஞாயிற்றுக்கிழமை நல்ல சுத்தமான ஆடைகள் எல்லாம் உடுத்திட்டு வரும். ஆனாலும் உள்ளத்துல ஒரு புயல் வீசுகிறது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? இவ்வளவுதான் நமக்கு வாழ்க்கையில வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் உள்ளத்துல புயல் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த உபத்திரவம் எப்போ நம்மை விட்டு நீங்குமோ தெரியலையே. இந்த உபத்திரவம், இந்த தொல்லை, இந்த நோய் நம்மை விட்டு எப்பொழுது நீங்குமோ தெரியலையே. நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கனே, ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே, இன்னமும் ஏன் என்னை அவர் கவனிக்காமல் இருக்கிறார்? இந்த கேள்வி நமக்கு வரத்தானே செய்கிறது. இது இயற்கை தான். ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றும் சொன்னார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், 1-2 இருக்கும் சொல்லுதா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கு? அநேகம். அநேகம் நம்பர் சொல்லவே இல்லை. ஆமென். ஆனாலும் அவன் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நீதிமானுக்கு துன்பங்கள் வரும், உபத்திரவம் வரும், பாடுகள் வரும், சோதனைகள் வரும். அதிலையும் உத்தம கிறிஸ்தவனா இருக்க விரும்புகிறவர்களுக்கு உபத்திரவம் அதிகமா வரும். ஆமென். நீதிமானா இருக்கிறவனுக்கு தான் அநேகமா துன்பங்கள் வரும், ஆனாலும் அவனை ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட கூட்டம். நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொன்னால் சொல்லிவிட்டதுதான். உபத்திரம் வரும்பொழுது, ஆண்டவரே நீர் அப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே, இப்ப நான் கஷ்டப்படுறேனே, நான் இரவெல்லாம் தூக்கம் இல்லையே. ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவர் நம்மை அழைத்தவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனாலும் என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொன்னார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆனாலும் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நாம் அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்ததினாலே நாம் மிகவும் பிரபலமாயிருப்போம், வெள்ளியும் பொண்ணு நமக்கு ஏராளமாய் கிடைக்கும், சொத்து சுதந்திரம் கிடைக்கும், வீடு வாசல் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோமானால் அது நம்முடைய கணிப்பு தப்பு தான். நாம் அப்படி எதிர்பார்க்க வேண்டாம். ஆண்டவர் இயேசு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவன் என்று சொல்லிவிட்டார். ஆமென். அவருடைய முத்திரை நம்ம மேல் இருக்கிறது. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். That's all. As simple as that சொல்லுவாங்களே, அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னொரு சீல் நமக்கு தேவையில்லை. அதுக்கு மேல என்ன கொடுப்பீங்க, என்ன தருவீங்க, எப்போ என்ன அங்க என்ன எப்படி பிரபலமாக்குவீங்க, நான் என்ன செய்யணும்? நோ, நத்திங். நீ என்னுடையவன். That's all. ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறத விட உலகத்துல மிகப்பெரிய பதவி ஏதாவது இருக்குதா? Is there anything greater than being his child? இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறத விட பெரிய பதவி உலகத்தில் ஏதாவது இருக்கா? இல்ல. ஆண்டவர் அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் அழைத்திருக்கிறார், ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று ஆண்டவர் சொன்னார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறது தான் விசேஷம். அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறது
ஒரு பக்கம் இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் ஆண்டவர் விசேஷமாய் பார்க்கிறார். உபத்திரவம் வரும் பொழுதும், துன்பங்கள் வரும் பொழுதும் நாம் அவரோடு இருக்கிறோமா அல்லது அவரை மறந்து போகிறோமா என்று ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்டார், 12 பேரை இல்லையா? மட்டுமல்ல, மேலும் இன்னும் ஒரு 70 பேரை தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் மேலும் அவர் 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராய் ஊழியத்திற்கு செல்லும்படி அவர் அனுப்பினார். அவர்களுக்கு வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து அனுப்பினார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2 பேராக அனுப்பினார். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டதோடு கூட வேறு 70 பேரையும், ஏனென்றால் அவர் சொன்னார், அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம். இந்த 12 பேரை வச்சு அவர் ஊழியம் செய்தார், இன்னும் முடியல. ஆண்டவருடைய காலம் சமீபித்து வருகிறது. அவருடைய செய்த காலங்கள் 3 3 ஆண்டு காலம் வரைக்கும் தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வேத அறிஞர்கள் அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 3.5 ஆண்டு காலம் தான். 30வது வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அதன் பின்பு ஊழியம் செய்தார். 12 பேரை தெரிந்து கொண்டார். அதுவும் அவருக்கு போதும். மேலும் 70 பேரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர்களை அனுப்பினார். அவர்கள் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்து வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. அவர்கள் திரும்பி வந்து சந்தோஷமாய் சொன்னார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது, வியாதி சுகமானது, குருடர் பார்வையடைந்தான், சப்பானி நடக்கிறான், குஷ்டரோகி சொஸ்தமானான், செத்தவன் உயிரோடு எழுந்தான். அல்லேலூயா. சத்தமிட்டு சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? நடுங்குகிறதுக்காகவும் நோய்கள் குணமா இருக்காது சந்தோஷப்படாதீர்கள், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அது முக்கியம் அல்ல. அது உலகத்தில் ஜனங்கள் நம்மை காணும் பொழுது பிரபலமாய் தெரியும். ஓ, so and so is being used by God mightily அப்படின்னு மற்றவங்க சொல்லலாம். ரொம்ப பிரபலமான ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக அது ஆண்டவர் செய்வார். அது அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஆனாலும் நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பது மிகவும் முக்கியம். ஆமென். ஆண்டவர் இங்க சொன்னார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஹல்லேலூயா. பரலோகத்தில் நம்முடைய பெயர் இருக்கணும். ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர் அவர் ஆதி முதல் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். நீங்க சாதாரணமான ஆள் இல்ல. ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமான ஆள் இல்ல. தேவாதி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அவர் உங்களை தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார். இந்த கால வேளையிலே அவர் நம்மை அழைத்ததுக்காக நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல. 70 பேரை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனாலும் அவர் சொன்னார், நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய காரியம் இது அல்ல, வேறொன்று இருக்கிறது. பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பெயர்கள் ஆண்டவர் பரலோகத்தில் எழுதியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். மறுபடியும் ஒரு விஷயம் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். என் மகளே, என் மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்க வேண்டிய நேரம் வரும், ஆறுகளை கடக்க வேண்டிய நேரம் வரும், அக்கினியின் ஊடாக போக வேண்டிய நேரம் வரும். ஆனாலும் அக்கினி உன்னை பற்றாது, ஆறுகள் உன்மேல் பொருளாது. ஆமென். அக்கினி உங்களை சேதப்படுத்தாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் கர்த்தருடைய தாசர்களை நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி வீசி எறிந்தான். ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிட்டாரோ? இல்லை. கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய தூதனானவர் அவர்களோடு கூட உலாவினார். 4வது நபராய் உலாவினார். ஆண்டவர் இயேசு அந்த அக்கினி சூளையிலே அவர்களோடு கூட உலாவினார், அவர்களை விடுவித்தார். அவர்களுடைய தலை முடியும் கூட கருகி போகவில்லை, அவர்கள் உடுத்தியிருந்த ஆடையும் கூட கருகி போகவில்லை. ஆனால் அவர்களை கட்டி அக்கினியிலே போட்டவர்கள் எரிந்து சாம்பலாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட நடந்தார். ஹல்லேலூயா. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரால் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம், இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் நினைக்கும் பொழுது அவருடைய தாசர்களுக்கு அவர் செய்ததை அவர் நமக்கும் செய்வார். ஆமென். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியானால் நமக்கு துன்பங்களும் துயரங்களும் வருவது ஏன்? இதற்கு வேதத்திலே ஒரு
கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தில் பதில் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென். அக்கினி சூளையும் நன்மைதான், புரண்டு வருகிற தண்ணீரும் ஆமென் நன்மைதான். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். உபத்திரவம் வரும் பொழுது இது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் அந்த உறுதி உங்களுக்கு இருக்குமானால், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற உறுதி உங்களுக்கு இருக்குமானால், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இன்றைக்கு யாருக்கு அதிக உபத்திரவம் வருகிறது என்றெல்லாம் நாம் பார்ப்போமானால், நம்மை காட்டிலும் அதிக உபத்திரவப்படுகிறவர்கள் உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ஆமென். உண்டு. நான் அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு தான் பெரிய உபத்திரவம் இருக்கு, நான் தான் ரொம்பவும் பெரிய பாடுகளை அனுபவிக்கிறேன்னு. ஆனால் அநேகரை நான் பார்க்கும் பொழுது என்னிலும் அதிகமாக உபத்திரவத்தை அனுபவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அதை பார்த்திருக்க கூடும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நாம் சந்திக்கிறோம். எனக்கு தான் இந்த பாடு, எனக்கு தான் இந்த வேதனை, எனக்கு தான் இந்த உபத்திரவம், என்னை தான் இவ்வளவு சோதிக்கிறார் ஆண்டவர் என்று நாம் அங்கலாய்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒரு காரியம் மாத்திரம் நாம் மறந்து போகக்கூடாது. எவ்வளவுதான் உபத்திரவம் வந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை எது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நம்மளுடைய பார்வையிலே அநேகம் தீமையாய் தெரிகிறது, எல்லாம் உபத்திரவமாய் வேதனையாய் இருக்கிறது, சோதனையும் நமக்கு அது நம்முடைய ஞானத்திற்கு அது விளங்கவில்லை, ஏன் இந்த உபத்திரவம் என்று. ஆனால் அது கர்த்தருடைய பார்வையிலே அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. தீமையாய் இருக்கலாம். இப்பொழுது நாம் அனுபவிக்கிற நம் சம்பவங்கள், நம்முடைய அனுபவங்கள் தீமையாய் இருக்கலாம். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகுதான் அதனுடைய முடிவு தெரியும். ஆமென். முடிவிலே நாம் அதை நன்மையாய் காணுவோம். உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னவர். அவர் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனார். நமக்கும் உபத்திரவம் உண்டு. இந்த கால வேளையிலே உபத்திரவத்தின் முடிவிலே நமக்கு அது நன்மையாய் இருக்கும். ஆண்டவர் சிலுவை சுமக்கும் பொழுது அது அவருக்கு பாடுகள் தான் இல்லையா, உபத்திரவம் தான். அவரோடு கூட பந்தி இருந்தவன் அவரை காட்டி கொடுத்தான். ஆனாலும் ஆண்டவர் அதை பொறுமையாய் சகித்தார். சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். மரணத்தை அவர் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர் மரணம் அடைய வேண்டியதும் அடக்கம் பண்ண வேண்டியதும் அவசியமாக இருந்தது. ஆனாலும் மரணத்திற்கு பின்பு அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் ஜெயமாய் வெற்றி சிறந்தார். அப்பொழுது அவருடைய முந்தின நாட்கள், ஒரு 3 நாட்களுக்கு முன் சிலுவையை அவர் சுமந்த பொழுது அது அவருக்கு ஆசீர்வாதமா இருந்ததா, துன்பமா இருந்தது, உபத்திரவமா இருந்தது. ஆனாலும் அது உயிர்த்தெழுந்த பின்பு ஆமென் ஹல்லேலூயா, ஜெய கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் அன்றைக்கு நிறைவேறியது. உபத்திரவம் வரலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இந்த கால வேளையிலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை அழைத்தவர், அவர் உபத்திரவத்தின் மத்தியிலே கடைசி வரைக்கும் உண்மையாய் இருந்தார். ஆகவே நமக்கும் அவர் அப்படி உண்மையாய் இருப்பார். அவர்களுக்கு நம்மை வேதம் சொல்லுகிறது, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் பெலனாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லது எவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, எவர்களை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். நமக்கு அவர் தேவ பலனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில நமக்கு பலன், நம்முடைய பலன் வேற. இங்க நல்ல தெளிவா எழுதியிருக்கு. என்ன பலன்?
தேவ பலன், ஸ்ட்ரெங்க். நமக்கென்று ஒரு பலன் இருக்கிறது. நம்ம எதையாவது செய்யலாம். மனுஷிகமா நம்ம ஏதாவது செய்யறதுக்கு நமக்கு பலன் உண்டு. ஆனாலும் தேவ பலன், நம்மால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறதற்கு அவர் தேவ பலனாய் இருக்கிறார். எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, எவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, அவர்களுக்கு கிறிஸ்துவானவர் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஞானமும் நமக்கு உண்டு, பலனும் நமக்கு உண்டு. அப்படித்தானே? நம்ம ஞானிகள் தானே? ஆமென். நம்ம ஞானம் நமக்கு, மனித நமக்கென்று ஒரு அளவு ஞானம் உண்டு. ஆனால் தேவ ஞானம் என்பது வேறு. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? யாருடைய பலன்? தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு ஞானமுமாய் இருக்கிறார். கர்த்தாவே நீர் என் பலன் என்று சங்கீதத்தில் சங்கீதம் 18 முதலாம் வசனத்துல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுகிறேன். நான் யாரிடத்தில் அன்பு கூறுகிறேன்? உம்மில் அன்பு கூறுகிறேன். அவர் எனக்கு எப்படி இருக்கிறார்? என் பலனாகிய கர்த்தாவே. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். இந்த காலவெளியில அவர் நமக்கு பலனும் ஞானமுமாய் இருக்கிறார். நம்முடைய ஞானம் குறை உள்ளது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒத்துப்பீங்களா? ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய ஞானம் குறை உள்ளது. நீங்க எத்தனை டிகிரி வாங்கியிருந்தாலும், எத்தனை டாக்டரேட் பட்டம் வாங்கியிருந்தாலும், நம்முடைய ஞானம் குறை உள்ளது. சொல், என்னுடைய ஞானம் குறை உள்ளது, என்னுடைய பலனும் குறை உள்ளது. ஆமென். ஆனால் அவருடைய ஞானம், அவருடைய பலன் வரும் பொழுது நம்முடைய we will do extraordinary things. இல்லையா? நாம் சாதாரணமான மக்கள் தான். ஆனால் தேவ பலன் நம்மை நிரப்பும் பொழுது, தேவ ஞானம் நம்மை நிரப்பும் பொழுது, உலக மக்களை விட நாம் அதிக ஞானிகளாய் இருப்போம். சிலர் நம்மிலும் அதிகமாய் படித்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், அநேக பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவ ஞானம் அவர்களுக்குள் இராது. உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. ஆமென். உலக ஞானம் எத்தனை டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்கலாம், பெரிய அறிவாளி அறிஞா இருக்கலாம். ஆனாலும் அது தேவனுக்கு முன்பாக உலக ஞானம் அவருக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது. ஆண்டவர் உலகத்தாரால் பைத்தியமாய் கருதப்பட்டவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். பவுல், தேவனுடைய மனுஷனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை அவருடைய பலத்தினால் நிரப்புவதற்கு, அவருடைய ஞானத்தினால் நிரப்புவதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் பெயர் சொல்லி அழைத்தது சாதாரணமான விஷயம் அல்ல. அவர் நம்மை அழைத்ததற்கு நோக்கம் ஒன்று, அவருடைய பலத்தினால் நம்மை நிரப்புவதற்கும், அவருடைய ஞானத்தினால் நிரப்புவதற்கும் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களுடைய ஞானம் குறைவா இருக்கலாம், உங்களுடைய கல்வி அறிவு குறைவா இருக்கலாம், அல்லது மற்றவங்க நம்ம பார்க்கும் பொழுது கம்பேர் பண்ணும் பொழுது இல்லை, அது நமக்கு, நம்மெல்லாம் அவங்க கிட்ட நிற்க முடியாது சார் சொல்லுவாங்கல்ல. அவங்கள ரொம்ப படித்தவங்க, அவங்க பெரிய செல்வந்தர்கள், அவங்களுடைய இதுக்கிட்ட நம்ம போக முடியாது. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற, அவங்க அந்தஸ்து வேற. அந்தஸ்து உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், செல்வாக்கு உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவ ஞானம், தேவ பலன் பெற்றவர்கள் தான் சிறந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. அது அவருடைய பார்வையிலே நாம் சிறந்தவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு இந்த ஞானத்தையும் பலனையும் அவர் கொடுக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டோம். சாதாரணமான அழைப்பல்ல. தேவன் கடைசியாக நான் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை அழைத்தது எதற்காக தெரியுமா? அவருக்கு சொந்த பிள்ளைகளாய் வாழும்படி, அவருக்கு சாட்சியாய் வாழும்படி மட்டுமல்ல, பரிசுத்தமாய் வாழும்படி. ஆமென். அல்லேலூயா. அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்வார். ஆனால் அதற்காக நாம் அல்ல. அவர் நம்மை அழைத்தது அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே என்று என்னுடைய மனுஷனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு, பேர் சொல்லி அழைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு, முகாந்திரம் உண்டு. அவர் பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அசுத்தத்திற்கல்ல. உலக ஜனங்கள் அசுத்தமாய் வாழுகிறார்கள், அருவருப்பான வாழ்க்கை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? பரிசுத்த வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஐடி கார்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பரிசுத்தவான்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் என்று வேதத்தில் அவருடைய சிஷ்யர்கள் அழைக்கப்பட்டார்கள். பரிசுத்தவான்களின் பட்டியல் நம்முடைய பேர் சேர வேண்டும். நமக்கு ஐடி கார்டு ஒன்று இருக்கு.
செயின்ட், சோ அண்ட் சோ செயின்ட் என்று போடுகிறார்கள். செயின்ட் ஆண்டனி, செயின்ட் பிரான்சிஸ் என்றெல்லாம் போடுகிறதை, எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் அந்த காலத்திலேயே கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களை பரிசுத்தவான் பரிசுத்தவான் என்றே அழைத்தார்கள். செயின்ட் ஆண்டனி என்றெல்லாம் வாசிக்கிறோம். செயின்ட் பால், செயின்ட் பீட்டர் என்று சொல்லுகிறோம் இல்ல, பரிசுத்த பவுல், பரிசுத்த பேதுரு, பரிசுத்த யோவான் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு இந்த பரிசுத்தம் என்ற இந்த டைட்டில் கொடுக்கப்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நம்ம எப்படி அழைக்கப்படுகிறோம்? சோ அண்ட் சோ மிஸ்டர் அல்லது பிரதர், சிஸ்டர் என்று தான் சொல்லுவோம். பரிசுத்தவான், செயின்ட் என்று அழைக்கப்பட வேண்டும். அது நம்முடைய வாழ்வின் முடிவிலே கர்த்தர் நமக்கு அந்த பட்டத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது நமக்கு அந்த பரிசுத்தவான் என்று பெயர் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய வார்த்தை நாம் பரிசுத்தவான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய செயல், நம்முடைய பார்வை, நம்முடைய அன்றாடமான ஜனங்களோடு நாம் நடக்கிற அந்த அணுகுமுறை நம்மை பரிசுத்தவான்கள் என்று உலகிற்கு காட்ட வேண்டும். கர்த்தர் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்ததற்கு காரணம் அவருடைய பரிசுத்தமாய் வாழும்படிக்கு. அவரிடத்தில் ஒருவனும் ஒரு குற்றத்தையும் கண்டதில்லை. ஆண்டவர் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று யாரையும் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று ஆண்டவர் தம்மை சுற்றியிருந்த ஜனங்களை பார்த்து கேட்டார். அவர் ஒருவரை பரிசுத்தர். ஆமென். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆனாலும் அவரை போல நாம் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை அவர் அழைத்ததற்கு, நம்மை தெரிந்து கொண்டதற்கு காரணம் அவரை போல பரிசுத்தமாய் இருப்பதற்காக. இந்த கால வேளையிலே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குது. இந்த வார்த்தைகளை திரும்பவும் வீட்டுக்கு போன தியானியுங்கள். கர்த்தர் நம்மை அழைத்ததன் நோக்கம் இந்த காரியங்களை நாம் தினந்தோறும் நம்ம இப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரே, என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் நடக்கிறேனா? நீர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அவர் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். ஆமென். நம்மை அழைத்தவர் நீதிபரர். ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் அன்புள்ளவர். அவருடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பானவர் வேற ஒருவரும் இல்லை. அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆனால் அவரை போல் ஆவது கடினமான காரியம். ஆனாலும் அழைத்தவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. பேதுரு ஆண்டவர் பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வா. ஆமென். அவரை பின்பற்றும் பொழுது அவருடைய குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்படும். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை பரிசுத்தவான்களாகும்படி அவர் விரும்புகிறார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஆமென். என்னுடைய வாழ்க்கை என்ன என்பது எனக்கு தான் தெரியும். நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லும் என்னென்ன காரியங்களில நாம் என்னமோ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோம். பரிசுத்த குறைச்சல் உண்டு, அன்பிலை குறைச்சல் உண்டு, அநேக காரியங்கள். வேதத்திற்கு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வேத வசனம் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்கு ஸ்டாண்டர்டு, வேதத்தினுடைய அந்த அளவுகோல் இருக்கிறதுல அதற்கு நாம் இசைந்திருக்கிறோமா, அதற்கு தக்கபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதற்காக? அவரை போல ஆவதற்காக. அற்புதங்களை அடையாளங்களையும் நாம் அனுபவிப்பது சாதாரண காரியம். ஆண்டவர் அதை செய்வார். அக்கினியில் நடக்கும் பொழுதும் நாம் வெந்து போக போவதில்லை, ஆறுகளும் நாம் புரளுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவர் சொன்னார், அக்கினி உன்னை பற்றாது, அவ்வளவுதான். அவர் சொன்ன வார்த்தையின்படி அது நடக்கும். ஆனால் அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுதுதான் அந்த அற்புதங்களும் நடக்கும். ஆமென். இந்த வார்த்தை சாதாரணமான எழுதப்பட்டதை நாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா தெரியுது. ஆனால் எப்பொழுது இந்த சம்பவம் நம்ம நடக்கும்? அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரை நாம் நேசிக்கும் பொழுது, அவரோடு நம்முடைய ஐக்கியம் நெருங்கி இருக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் நடக்கும். அக்னி சூளைக்கு தப்புவிப்பது லேசான காரியம் அல்ல. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற தேவனுடைய தாசர்களை கர்த்தர் தப்புவித்தார். காரணம் என்ன? தங்கள் ஜீவனைக்கும் அவர்கள் பயப்படவில்லை. கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள போவதில்லை என்று அவர்கள் தீர்மானமாய் சொன்னார்கள். கர்த்தர் அவருடைய உறுதியை கண்டார், அவருடைய வைராக்கியத்தை பார்த்தார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். ஆமென். அவருக்காக நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது அவர் உங்களுக்காக நிச்சயமாய் விடுவிக்க உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சிங்கங்களின் வாய்க்கு உங்களை தப்புவிப்பார், அக்கினி சூளைக்கு உங்களை தப்புவிப்பார். உங்கள் மேல் அக்கினி புரள
அக்கினி உங்களை பற்றாது, ஆறுகளும் பொருளாது. கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது.